நமஸ்காரம். இன்னைக்கு நான் ஒரு ஹோம்மேடு ஷாம்பு வாங்கிட்டு வந்திருக்கேன். நம்ம சாதாரண நம்ம ஷாம்பு கம்பெனியெல்லாம் ஆரம்பிக்கிறதுக்கு முன் காலத்துல எல்லாம் நமக்கு நேச்சுரலாக கிடைக்கிற சோர்ஸஸ் தான் தலையில் அப்ளை பண்ணிகிட்டு இருந்தோம். ஆக்சுவலி இது வெங்காயத்தோட தோல் அண்டு பூண்டோட தோல் எல்லாம் ஒரு 100 கிராம் கிட்ட இருக்கும், நிறைய இருந்தது. அது எல்லாத்தையும் நான் ஒரு அரிசி கழுகின தண்ணியில் போட்டு நல்லா கொதிக்க விட்டு அதில் செம்பருத்தி பூ, செம்பருத்தி இலை, வெந்தயம் 2 ஸ்பூனு எல்லாம் கூட போட்டு அந்த அரிசி கழுகின தண்ணியில் நல்லா வேக வச்சு எடுத்துக்கிட்டேன். அதை அன்றைக்கி நான் அப்படியே விட்டுட்டேன், ஒரு பாத்திரத்தில் மாற்றி ஓரமாக வச்சுட்டேன். நைட்டு பூரா அது ஊறித்து அது அடுத்த நாள் நான் அதை பிழிஞ்சு எடுத்து மறுபடியும் நான் அந்த அடுப்பில் வச்சுருக்கேன். இதை கொஞ்சம் கூட அந்த பச்சை வாசனை போகிறதுக்காக கொஞ்சம் கொதிக்க வைக்க போகிறேன். கொதிக்க வச்சதுக்கப்புறம் கொஞ்சம் மைல்டு ஷாம்பூவும் ஆட் பண்ணி, அதுக்கப்புறம் கொஞ்சம் வாசனைக்குள்ள ஒரு பர்ஃப்யூமும் கூட ஆட் பண்ணி நம்ம இதை கம்ப்ளீட் பண்ணி ஷாம்பூ ஆகிட்டு யூஸ் பண்ணுற மாதிரி வச்சுக்கலாம். அதில் கொஞ்சம் இது வெறும் எல்லாமே ட்ரைனஸ் ஆகிற பொருளாக இருக்குது, அதனால் நம்ம ஹேர் ஆயிலும் கூட யூஸ் பண்ண போகிறோம். நம்மளோட சுத்தமான ஹேர் ஆயில் நம்ம நிறைய மூலிகைகள்லாம் போட்டு எண்ணெய் காய்ச்சி வச்சுருந்தா அந்த எண்ணெய் எடுத்துக்கலாம். இது அதர்வைஸ் வெறும் கோகோனட் ஆயில் சூடு பண்ணிவிட்டு கூட இதில் சேர்த்துக்கலாம். நம்ம ஹேருக்கு டேமேஜ் ஆகாமல் கண்டிஷனிங்கும் பண்ணிவிட்டு மாய்ஸ்சரைசராக இருக்கும். இதில் விட்டாமின் இ டேப்லெட்டும் ஆட் பண்ணிக்கலாம். ஸோ எனிவே இந்த எசன்ஸ் முதல்ல எடுத்து வச்சுக்கணும். ஷாம்புவோட டெக்ஸ்சரும் அந்த மாதிரி குப்பை இல்லாமல் நீட்டாக இருக்கணும். அதனால் நல்லா தெளிவாக அதை பிழிஞ்சு எடுத்துக்கணும். இதை நம்ம அரைச்சிட்டோன்னு சொன்னால் அரைச்சிட்டா பின்ன ஃபில்ட்ரு பண்ண ரொம்ப கஷ்டம். அதனால் இது எல்லாத்தையும் நல்லா மூடி வச்சு நல்லா கொதிக்க வச்சுருங்க. அப்போ அதில் இருக்கிற எசன்ஸு, இப்போ வேப்பிலை வேணால் வேப்பிலை சேர்த்துக்கலாம், செம்பருத்தி இலை வேணால் செம்பருத்தி இலை, இதெல்லாமே நல்லா கொதித்து இறங்கும்போது அதோட எசன்ஸு கம்ப்ளீட் இதுக்குள்ளே வந்துடும். அதுக்கப்புறம் பூக்கள் வேணாலும் பூக்கள், வெற்றிலை, மருதாணி என்ன வேணால் அதெல்லாம் பறித்து போட்டுட்டு அதெல்லாம் கொதிக்க வச்ச தண்ணியில் எல்லாத்தையும் எடுத்து கம்ப்ளீட்டாக எசன்ஸும் எடுத்துக்கணும். ஃபில்டர் நல்லா பண்ணிக்கணும், ஒரு குப்பையும் இருக்கக்கூடாது. அப்போ தான் ஷாம்பு சேர்க்கும்போது நமக்கு ஷாம்பு மாதிரியே கரெக்டாக இருக்கும். அதுதான் பாத்ரூம்லலாம் குளிக்கும்போது ப்ராப்ளம் இருக்காது. இந்த மாதிரி இதோடைய மூலிகைகள் கலந்த ஷாம்பு நம்ம தயார் பண்ணி எடுத்துக்கலாம். இருக்கேன். இது நம்ம ஹேர் வாஷ் பண்ணும்போது இந்த வாசனை தலையிலே நிற்கும். ஒரிஜினல் ஸ்மெல்லு தான் ஒரிஜினல். இயற்கைக்கு அதிகம் வாசனை பாருங்கள். நான் அந்த ஷாம்புவை ஃப்ரிட்ஜில் ஸ்டோர் பண்ணி வச்சுருக்கேன். இந்த ஃபோம்ஸ் எல்லாம் மேலே இருக்குது. அதில் நம்ம ஆயில் மிக்ஸ் பண்ணியிருக்கிறதுனால அது எடுக்க வரும் அப்படின்னு நினைக்கிறேன். நம்ம இது